ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத் அண்டு பிஜி வெங்கட். அண்ட் ஒரு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, நவீன் அப்படின்னு. வெல்கம் நவீன், மேன் சிட்டி ஃபேனு. ஹலோ ஹாய். யா, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துங்க. நம்ம அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். நம்ம ஹலோ, நான் நவீன். பெப்கோடியோலா 2016 மேன் சிட்டி ஜாயின் பண்ணலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரீசெண்டாக வீடியோஸ் பார்த்து தான் நான் காண்டாக்ட் பண்ணேன் விக்னேஷ் ப்ரோவை. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபுட்பால் கம்யூனிட்டி. யா, வெல்கம் ப்ரோ, வெல்கம். அண்ட் ப்ரோ, நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல நம்ம வந்து செல்சி, ஆர்சனல் அண்ட் லிவர்பூல், மேன்செஸ்டர் யுனைடெட் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் நடந்துச்சா? பிஜி ப்ரோ, ரொமேரோ லிங்க் பண்ணியிருக்கானுங்க ஆர்சனலோட. அதான் சும்மா லிங்க்ஸ் ப்ரோ நடக்காது மோஸ்ட்லி. ஏன்னா இது முன்னாடி சோல் கேம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஆனால் அது வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஸ்பர்ஸால எதுவுமே பண்ண முடியல. இது வந்து தே கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி வில் கோ டு அத்லெட்டிகோ மேட்ரிட். ஆர்சனல் சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா சலிபாக்கு வந்து லாங் டேர்ம் இப்போ இன்ஜுரி ஒரு ஒரு 3-4 மந்த்ஸ் வரமாட்டாங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ ஏதாச்சும் கவருக்கு பார்க்குறீங்களா? ஏன்னா டிம்பருமே இன்ஜுரி ப்ரோனாக தான் இருக்காங்க. ஆமா, பார்க்காங்கன்னு சொல்றாங்கன்னா யாருன்னு தெரியல. இன்னும் எந்த நேம்ஸ் இன்னும் வெளில வரல. ஸோ இட்ஸ் பெட்டர் இஃப் யூ சைன் அ சென்டர் பேக். யா யா. அண்ட் அப்புறம் வந்து நம்மால மேண்டட்ரி அந்த இயர்லி செல்சி டு ஆர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் நெட்டோ. அது ஆக்சுவலா சும்மா ரூமர் தான் நினைக்கிறேன். சிட்டி கூட தான் லிங்க்ஸ் நல்லா இருந்துச்சு லாஸ்ட் வீக். ஸோ இன்னைக்காலே திடீர்னு ஒருத்தன் வந்து கிளிக்ஸ் வரலன்னு போட்டிருக்கான் போல ஆர்டிகல். யா, உங்களை வச்சு சிட்டியோட ஆர்சனல் போதான் நிறைய சான்ஸ் இருக்கு. இல்ல ப்ரோ, ஆல்ரெடி எதுக்கு ரைட் விங்கர் சைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரைட் விங்கரை சைன் பண்ணி மடுவைக்கேவ லெஃப்ட் விங்கரை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதான் பிளான். உங்களை வச்சு அங்க ஒருத்தன் நல்லா செட்டில் ஆயிட்டான் ரியல் மேட்ரிட்ல, வினிஷியஸ். அதுக்கப்புறம் நீங்க ப்ரூனோ பண்ணீங்க. நான் வந்து டிரான்ஸ்ஃபர் விண்டோ எண்டு வரை போகணும்னு நினைச்சேன், ஆனா இப்பவே அது எண்ட் ஆயிடுச்சு. ஆனா நல்லதான் ஆர்சனலுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இது ஒழுங்கா போய் கரெக்டான டிரான்ஸ்ஃபர் வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னா வினிஷியஸ் வந்து அவங்களை யூஸ் பண்ண தெளிவா தெரிஞ்சிருக்கு. யூஸ் பண்ணி நல்ல கான்ட்ராக்ட் வந்து சென்ட் பண்ணான். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து ஆனா இது பார்த்தேன், இல்டர்ஸா இல்ல ஜூண்டஸ் பிளேயர் அவனோட லிங்க் பண்றது பாப்போம். அவன மாதிரி அவனத்துக்கு தானே நல்லா இருக்கும். ஒரு 2-3 சைனிங் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆர்சனல்ட்ட இருந்து. அதே சமயம் ஜூபி மெண்டியை வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் ப்ரூனோ கிமெரஸ் வந்த உடனே ஜூபி மெண்டி நிறைய பேர் டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் செல்சி ப்ரோ, செல்சிலேருந்து நம்ம பேசின மாதிரி நெட்டோ ஃபர்ஸ்ட் சலோபாவை அமுச்சு விட்டாங்க கோமோக்கு, விச் வாஸ் எக்ஸ்பெக்டட். யா, பட் அதுக்கப்புறம் பெருசா, ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறதே ஒரு பஸ் மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தங்களாம் அனுப்பி விடுறான்னு பார்த்தோன்னா ஃபேபியன் ரூயிஸ் பற்றி பேசிட்டு இருக்கானுங்க உள்ள வரத்துக்கு. ஆமா, அதுவும் ரூமர் தான். இப்போதைக்கு அது பெருசா கன்ஃபர்மேஷன் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்சோ சாதா வந்து இன்னும் முடியல. நான் வந்து எஸ்டேட் பண்ண போறானா, ஸ்டே பண்ண போறானா, இல்லாட்டி வந்து செல் பண்ண போறாங்களா. ஸோ வந்து அதை வச்சா நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ வந்து ஒன்ஸ் அவனை வந்து செல் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேபியன் ரூயிஸ் நீங்க சொன்ன மாதிரி டார்கெட் பண்ணணும். அவன் சுபிமெண்டியும் நம்மளுக்கு டார்கெட் பண்ணிருக்கேன். ரியல் மேட்ரிடும் நீங்க சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிடும் செல்சி தான் டார்கெட் பண்றாங்க. ஸோ வந்து அவனுக்கும் சான்ஸ் இருக்கு. யா, அதே மாதிரி யுனைடெட் பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. பட் லிவர்பூலுக்கு வந்து நவீன் சொன்ன மாதிரி அராஜோ வந்து லோன் டீல் நினைக்கிறேன் இல்லை? லோன் ஆப்ளிகேஷன் டு பை 55 மில்லியன். யா யா. ஸோ நம்ம இன்னைக்கான 3 டீம் பற்றி பார்த்துலாம். நம்ம சிட்டி, மேன்செஸ்டர் சிட்டி. நவீன் ப்ரோ பெரிய ஃபேனு. ஸோ இந்த டிரான்சிஷன் ஃபேஸை நீங்கள் எப்படி ப்ரோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா வந்து பிக் தலை ஒரு பெப்பு மாதிரி ஒரு ஹெட் கோச் வந்து விட்டு போகிறான், என்சோ மெரஸ்கா உள்ள வரான். ஸோ அவன் மட்டும் இல்லை, அவனோட சேர்ந்து பிக் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் எல்லாமும் போகிறாங்க. ஜான் ஸ்டோன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாகவே இருந்திருக்கான் கிளப்பில். அண்ட் அதே மாதிரி பெர்னாண்டோ சில்வாவும் போகிறான். ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த சீசன்? டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கணுக்காக தான் என்சோ மரஸ்கா கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அவங்ககிட்டேருந்து இப்போது ஃபஸ்ட் இயரில் எந்த ரிசல்ட்ஸுமே அவங்க எதிர்பார்க்க போகிறதில்ல. ஒரு தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி, ஒரு யூசிஎல் ஸ்பாட், ஒரு கேரபோ கப், ஒரு எஃப்ஏ கப் அந்த மாதிரி பார்த்துட்டு இன்னும் போக வருஷம் ஆகும்போது அவங்க
அதை வச்சு பில்ட் பண்ணலாம் தான் என்சோ மரஸ்கா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உடனே வந்து ட்ராஃபி சக்ஸஸ் அந்த மாதிரி ஐடியா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு ஃபுட்பாலிங் ஸ்டைல் போனால் பிளேயர்ஸ்க்குலாம் கஷ்டமாக இருக்குனுக்காக தான் இவங்க என்சோ மரஸ்காவே போனாங்க ஃபஸ்ட். ஜாபி அலோன்சோ மார்க்கெட்டில் இருந்தான், பட் அவங்க யாருமே அவனை போகல, ஏன்னா அவன் 3 at பேக் ஆடுவான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுக்காக தான், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் ட்ரான்சிஷன், அதுக்காக தான் அவங்க என்சோ மரஸ்கா போனாங்க. ஸோ பெரிய ரிசல்ட் எதுவுமே எதிர்பார்க்கல, ஒரு யூசிஎல் ஸ்பாட், ஒரு டொமஸ்டிக் கப் ஏதாவது அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான் இந்த ஃபேஸ் இருக்கும். யா ஆப்வியஸ்லி ரோட்ரி தான் பெரிய பேச்சு போயிட்டுருக்கு. ரியல் மேட்ரிடோட லிங்க் ஆனா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா பார்சிலோனா வந்து பெரிய இதை லிங்கப் பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க. ப்ரோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. பிஜி. ஆமாம் ப்ரோ, லைக் ராட்ரி வந்து சிட்டி விட்டு போயிட்டானா அது ரொம்ப பெரிய லாஸ் சிட்டிக்கு. பெப்பே எவ்வளோ பெரிய லாஸோ, ஆஃப் த ஃபீல்டு ஆன் த ஃபீல்டு வந்து ராட்ரி தான் இஸ் லைக் த ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிறவன் மாதிரி அவன் தான். ஸோ லாஸ்ட் சீசன் கூட ராட்ரி வித்தவுட் ஹிம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீக்கோஜி கொஞ்சம் நல்லா ஆடினா ஃபியூ கேம்ஸு, ஆனாலும் அந்த லாங் டேர்மாக அந்த டைட்டில் சேலஞ்ச் அந்த ரன்னின் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ராட்ரி அந்த லெவல், லைக் நம்ம பார்த்தோம் வேர்ல்ட் கப் ஃபைனலில் கூட எப்படி ஆடினான்னு. ஸோ அதான் ராட்ரி வந்து பிக் லாஸ் ஃபார் சிட்டி. ஸோ ஹெவி லிங்க்ஸ் வித் பார்சிலோனா, ஐ திங்க் தே வில் சைன் ராட்ரி, பட் ப்ரைஸ் தான் எவ்வளோன்னு தெரில இன்னும். ஆனால் கண்டிப்பாக 70 போயிடுவான். million 70 million போயிடும். ஃபர்ஸ்ட் பிட் பார்சிலோனா 45 தான் போட்டாங்களோ, ரொம்ப லோவான பிட்டாமா. யா யா ராட்ரி போகிறதுக்கு முன்னாடியே நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க பவுடாடியை வாங்கிட்டு இல்லை. ஆமாம், இப்போ நீக்கோஜியும் இருக்கான், எலியட் ஆண்டர்சன், போவாடி, அந்த 3 man பிவட் மாதிரி அந்த மாதிரி தான் வச்சு ஆடுவாங்க. யா வேறு ஏதாச்சும் சைனிங் எதிர்பார்க்குறீங்களா? ராட்ரி ரைட் போயிட்டா பேக் டிஎம் பொசிஷனில் போவாடி சைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே சைனிங் எதுவும் வராது. என்சோ ஃபெர்னாண்டஸும் லிங்க் ஆயிருந்தான். என்சோ மரஸ்கா ரொம்ப பிடிக்கும் என்சோ ஃபெர்னாண்டஸ், பட் தெரியல என்ன மாதிரி போகிறாங்கன்னு. பட் டெஃபினட்டாக ஒரு ரைட் பேக் போகலாம், ஏன்னா மேட்டியஸ் நியூனஸ் மட்டும்தான் அங்கே ஒரு ஸ்பாட்டில் இருக்கான். ரீகோ லூவிஸ் ரொம்ப ஃபிசிக்கலி வீக். ஸோ ரைட் பேக் 75 million ரொம்ப அதிகம் அவனுக்கு. 75 சொல்லுவாங்க, ஒரு 50-55 கிட்ட பிட் பண்ணா எங்க அழகா வித்துருவாங்க. எனக்கு இன்னும் ஆக்சுவலாக சவீனியோ வந்து ஸ்பர்ஸ் போயிட்டானா ஐ திங்க் தே வில் கோ ஃபார் நெட்டோ அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா வேற இப்போ விங்கர்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப டெட்டாக இருக்கு. லைக் டாப் கிளாஸ் விங்கர்ஸ் யாருமே இல்லை இந்த மார்க்கெட்டில். இருந்தாங்க, சைன் பண்ணிட்டாங்க செவனியோ லாஸ்ட் சீசனு. ஸோ இந்த சீசன் வந்து யாருமே இல்லை அந்த மாதிரி லைக் குட் பிளேயர்ஸ், டாப் பிளேயர்ஸ். அகாடமியில் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்கான், பட் அவனுக்கு ஏதோ இன்ஜுரி வந்திருக்கு நடுவில். ஸோ அதான் ஓகே பார்த்து ஓகே. அப்படியே ஆக்சுவலா டியோமண்டேக்கு ரொம்ப நிறைய நிறைய கிளப்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. அதாவது சிட்டியும் ஒன் ஆஃப் த கிளப். சிட்டி லிவர்பூல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த விங்கர் மார்க்கெட்டே கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ வந்து டியோமண்டே வந்து அப்போ அப்கமிங் வந்து ப்ராமிசிங் விங்கரா இருக்கும் போது நிறைய டீம்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. சிட்டி வந்து எனக்கு ஆக்சுவலா 100 million மேலே பிட் பண்ண ரெடியா இருந்தாங்க, ஆனா டியோமண்டே தான் ரிஜெக்ட் பண்ணிட்டான். நான் வந்து டெலிவா அந்த ரியல் மேட்ரிட் தான் போனது. ஸோ வந்து அதனாலதான் நீங்க சொன்ன அதான் பெட்ரோல் நெட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஆர்சனல், சிட்டி, லிவர்பூல் 3 பேர்ல எவனாவது தூக்கிட்டானா நல்லா இருக்கும். இப்போ பெட்ரோல் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரைட் விங்கர் யார் ஆடுவா? எனக்கு எஸ்டோவோ, அடுத்து வந்து குவாண்டா. குயிண்டா இருக்கான். வேண்டா. ஓகே. யா ஆக்சுவலா பால்மர் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். அந்த பேக் 3 ஃபார்மேஷன் மாதிரி போயிட்டா பால்மர், ராஜர்ஸ் தான் நம்பர் 10 ஆடுவாங்க. ஸோ விங்கரே அவங்களுக்கு தேவைப்படும். விங்கர் ஃபார்மேஷன் கிடையாது, 2 கேம்ப் ஃபார்மேஷன் தான். ஸோ வந்து அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. உங்கள் லீடர்ஷிப் குரூப் இப்போ ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி பெப்பர் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த லீடர்ஷிப் குரூப் வந்து கெவின் டி ப்ரூய்னே இருந்தான், அதுக்கு முன்னாடி கம்பெனி இருந்தான், அப்புறம் சில்வா இருந்தான். என்னதான் இந்த இது எல்லாமே போனாலுமே அடுத்து இப்போ வந்து புதுசாக வாங்கி போட்ட பிளேயர்ஸும் நல்ல பிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக வாங்கி போட்டிருக்கீங்க கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட் லீடர்ஷிப் குரூப் வந்து என்ன ப்ரோ இருக்கும் உங்களுக்கு? எனக்கு புரியல. எனக்கு ரூபன் டியாஸ், எர்லிங் ஹாலண்ட், ஃபோர்டன் இவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் தான். ஸோ அவங்கள வச்சு தான் பில்ட் பண்ணுவாங்க டீமை. ஸோ இனிமேல் ஃபோர்டன்லாம் ப்ரூவ் பண்ணி அவனோட ஸ்பாட்டை, ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் வந்து 2 வருஷமாக ஒழுங்காக ஆடலை. ஸோ கேப்டன்சி தான் கொடுக்கணுன்னா அவனு ப்ரூவ் பண்ணணும் ஃபோர்டன். ஸோ ரூபன் டியாஸ் தான் கேப்டனாக இருப்பான் நெக்ஸ்ட் சீசன். பட் அவனுமே இன்ஜுரி
இன்ஜுரி ப்ரோ ஆனா ரூபன் டியாஸே ஸ்டார்ட் பண்ணாலும் தெரியல. ஏன்னா இது வந்து குசராவும் குவாடியோவும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முன்னாடி நான் உனக்கு கேள்விப்பட்டேன் என்னன்னா ஒரு இங்கிலீஷ் பிளேயரை தான் கேப்டன் ஆகணும் பிளான் பண்ணுறதா நான் பார்த்தேன் ஒரு ஆமாம், ரிப்போர்ட். மேபி ரிப்போர்ட்ஸ் எலியட் வந்துச்சு. ஆண்டர்சன் வந்து கேப்டன்சி கொடுக்கலாம், எனக்கு சான்ஸ் இருக்கு. டூ ஏர்லி, இன்னும் ஒரு 2 டூ சீசன் ஏர்லி போனதுக்கு மேபி. பட் வந்து அதான் பிரைம் கேண்டிடேட்னா இப்போ வந்து எல்லிங் ஆலான் தான். ஆலாண்டு தான் தெரிஞ்சு நம்ம, ஏன்னா அவன் தான் எல்லா மேட்சும் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறான். ஏன்னா போர்டுன்னு ரூபன் எல்லாம் நம்ப முடியாது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ரொட்டேஷன் தான் மெயினா இருப்பாங்க. ஸோ எல்லிங் ஆலாண்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இன் லைன் வந்து ஆண்டர்சன் இருக்கலாம். ப்ரெடிக்டட் ஃபினிஷ் எந்த பிளேஸில் முடிப்பாங்க நீங்கள் யூஸ், எஸ்பெஷலி வித் த டிரான்சிஷன் பீரியட் அந்த இதில்? ஆமா, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இஃப் தே லூஸ் ராட்ரினா அவங்க டாப் 4 ரேஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 4th பிளேஸ். ஓ 4th தள்ளிட்டிங்களா? யா எனக்கு வந்து அதான் மோஸ்ட் ஆஃப் த சீனியர் பிளேயர்ஸும் போயிட்டாங்க. பட் வந்து என்னன்னா ஆக்சுவலா வந்து லீக் வைஸ் பார்த்தா இப்போ ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்குவாட் பார்த்தா அர்சனல் சிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்குவாட். ஏன்னா சிட்டில வந்து நீங்க வந்து நிறைய பிளேஸ் போனாலுமே இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆலாண்டு போர்டன்லாம் வந்து ஆல்ரெடி மல்டிபிள் டாபிக்ஸ் வின் பண்ணுவாங்க. ஸோ டோனருமாவும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அவனும் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு அவனையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து அவங்க கோர் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எனக்கு வந்து இப்போ செகண்டுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து டைட்டில் ரேஸ் வந்து ஓரளவு தான் போவாங்க, ஃபினிஷ் வர போக மாட்டாங்க தான். ம் எனக்கும் அதான் தோணுது. செகண்ட் தேர்டு முடிப்பாங்கன்னு தோணுது. பட் நம்ம இதுவும் நம்ம மறந்துடக்கூடாது, யுனைடெட் மேன்செஸ்டர் யுனைடெடுமே சரி லிவர்பூலுமே சரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபார்ம்ல இல்லை ப்ரோ. அவங்க வந்து பிளேயர் சைனிங்குமே அவங்க பெருசா பண்ணல. ரீசன்ட் அவங்களுக்கு இன்னொன்று வந்து மிட் சீசன் கேம்ஸ் வேற இருக்க போகுது இந்த வாட்டிலேருந்து. ஸோ அதுலேயுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சிட்டி வந்து அந்த செகண்ட் பொசிஷன் வருவாங்கன்னு திருப்பி எனக்கு தோணுது எனக்கு. பிக் டீம்ஸோட ஆடும்போது என்சோ மரஸ்காக்கு பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக. லோ பிளாக்ஸ் உடைக்கிறதுலாம் அவனுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்குது. இப்போ நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவன் ஒழுங்கான டாக்டிக் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டைட்டில் ரேஸ் போகலாம். பட் வின் பண்ண இந்த சீசன் சான்ஸ் கம்மி தான். ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் ஃபினிஷ் வில் பி குட் ஃபார் ஹிம். யா நம்ம அப்படியே நியூ கேசில் பற்றி போயிடலாம். நியூ கேசில் பற்றி பேசணுன்னா ரொம்ப ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது ப்ரோ. ஒரு கடைசி ஒரு 3 சீசனாகவே சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க நடுவில். அதுக்கப்புறம் ஒரு கடைசி 3 சீசனாகவே ரொம்ப 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 ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கானுங்க. சைனிங்ஸ்லையுமே சரி அவங்க நிறைய செல் பண்ணுறானுங்க. நிறைய எல்லா குவாலிட்டி. இப்போ இசாக் செல் பண்ணாங்க பெரிய மணிக்கு, பிக் மணிக்கு. இப்போ கார்டன் போயிருக்கான் பார்சலோனாக்கு. அதே மாதிரி இப்போ ப்ரூனோ கிமெரஸும் போயிட்டான், டொனாலியும் போயிருக்கான். இந்த காசெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னே தெரியல அவனுங்க. ப்ரோ இப்போ பிரேக்கிங் நியூஸ் ஒன்று என்னன்னா, ஃபார்மர்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேயர் அவன் ஓபியாக்கா அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். நியூ காசில் வந்து ஆக்சுவலா அக்ரி பண்ணாங்க கிளப்போட, அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதான் நியூ காசில் நீங்க சொன்ன மாதிரி கடைசி ஒரு 2-3 டிரான்ஸ்ஃபர் ஃபுல்லா ரிஜெக்ஷனு. அவங்களுக்கு வந்து மெயின் டார்கெட்ஸ் எதையுமே அக்டரும் பண்ண முடியல. ஆக்சுவலா பி இல்ல சி டார்கெட்ஸ் தான் போறாங்க. ஸோ வந்து அது ஒரு மேஜர் இது. அதுவும் இல்லாம இப்போ எடியோ வந்து அவனே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். வந்து நியூ மேனேஜர் வந்திருக்கான். அவன் வந்து பாப்பான் அவன் ஸ்டைலிஸ்டிக்கா லீப்ஸ்டிக்ல தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டைலிஸ்டிக்கா கொஞ்சம் நல்ல அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுறான் தான். ஸோ பாப்போம் அவனை வச்சு என்ன பண்ணாங்க. ஆனா ஒரு 4 or 5 சைனிங்ஸ் பண்ணிருக்காங்க. பிக் நேம் கிடையாது, ஆனா வந்து எல்லாமே அந்த மாதிரி கொஞ்சம் யங் எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட் மாதிரி நிறைய பேர் சைன் பண்ணி. நம்மளோட டிஎன்ஏவை காப்பி பண்றாங்களோன்னு தெரியல, செல்சியோட டிஎன்ஏவை. ஆனால் வந்து அந்த டீம்ல இப்போ லூயிஸ் ஹாலுமே வந்து வெளியே மான்செஸ்டர் யுனைடெட்க்கு பெரிய டார்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் அவனை வந்து இன்னும் வச்சிருக்கானுங்க ஸ்டிக் பண்ணி. அவனுக்கு ஏதோ கான்ட்ராக்ட் கொடுத்து போறதா பார்த்தேன். அதான் இன்னும் 2 வருஷம் இங்கே இருந்தா கிளப்புக்கு நல்லா இருக்கும். போயிட்டானா அதுக்கப்புறம் அங்கே ப்ராஸ்பெக்ட் யாருமே கிடையாது. எல்லாருமே புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சேம் ஒல்டாமேடுமே அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளாப் சைனிங். அந்த பிஜி ஆட் பண்றீங்களா? ஆமா, லைக் ஸ்டார்டிங் வந்து செமையா இருந்தா எல்லாரும் நல்லா தூக்கி வச்சு ஆடினானுங்க தலையில. எங்க இருந்து பிடிச்சானுங்க ஸ்ட்ரைக்கர் ஈசாக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு. பட் அவெல்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபியூ கோல்ஸ் அடிச்சா அடுத்த ஆளே காணாம போயிட்டான். பிளஸ் எடி ஆஃப் சிஸ்டம்ல ஒர்க்கே ஆகல. ஸோ மேபி இந்த நியூ மேனேஜர் வந்து மேபி சிஸ்டமுக்கு வேணா there's a chance for him to work.
பார்ப்போம் என்ன பண்றான்னு. அவன் வந்து ஸ்டார்டிங்ல என்னோட ஐடல் காய் ஹாவர்ட்ஸ் சொன்னா அப்பயே எனக்கு ரெட் ஃபிளாகா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே கையாவத்துல ஐட்ல வச்சாருண்ணா. ஆமா, ஆக்சுவலா அவன் சொன்னான் ப்ரோ, லைக் ஒரு இன்டர்வியூல காய் ஹாவர்ட்ஸ் இஸ் மை ஐடல் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தான். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். ஸோ அதான் பார்ப்போம் என்ன என்ன பண்றான்னு இந்த சீசன். யா ப்ரூனோ கிமரஸ் போயிருக்கான், டொனாலி போயிருக்கான். ஸோ மிட்ஃபீல்டில் வந்து திருப்பி ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதாச்சும் பெரிய நேம் இன்வால்வ் ஆகுதா? அவங்க அவங்க பெரிய name யூரோப் இவன் இருக்காங்களா என்ன? டாட்மண்ட் பிளேயர் அவன் ஃபிலிக்ஸ் நிமிச்சாவா அவனுக்கு தான் சிட்டியா லிங்க் ஆயிட்டு. அவன் 100 மில்லியன் வர கூட பிட் பண்ண ரெடியா இருக்க மாதிரி பார்த்தேன். நியூகாஸ்ல் பிட் பண்ணி அவனை கூட்டிட்டு வர பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க ரெடியா இருந்த நம்ம பிளேயர்ஸ் வர மாட்டானுங்க ரெடியா. அவனுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. யா அவங்க வேஜ் ஸ்ட்ரக்சருமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. வேஜுமே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிளேயர்ஸ்க்கு. இம்ப்ரூவ்ட் வேஜஸ் கொடுத்தா மேபி அட்ராக்ட் பண்ணலாம் பிளேயர்ஸ். அவங்க இன்னும் கொஞ்சம் வேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். நியூ மேனேஜர் என்ன எதிர்பார்க்கலாம் ப்ரோ? நியூ மேனேஜர்ட்டேருந்து ரெலிகேஷன் சர்வை பண்ணால் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு போயிட்டீங்களா நீங்க? ஆமா ப்ரோ, பாத்தீங்கன்னா இப்ப யாருமே இல்ல, ஜோல் இன்டனும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி நியூஸ் வந்துச்சு சவுதிக்கு last week. போகணும். So, எல்லாம் போயிட்டாங்கன்னா சீசன் பிளேயர்ஸ் எல்லாம் யாருமே இல்ல மிட்ஃபீல்ட்ல. அந்த லூயிஸ் மைடின்னு ஒரு பையன், சின்ன பையன் 2 சீசன்ஸ் முன்னாடி பிரேக் த்ரூ பண்ண அவன் மட்டும் தான் இருக்கான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க. பிளஸ் அட்டாக் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஆண்டனி அலாங்கா, ஒசுலா, விசா மட்டும்தான் ஒரு டீசெண்டா இருக்கான். லைக் கொஞ்சம் குவாலிட்டி பிளேயர் அந்த டீம்லயே. கன்சிஸ்டன்சி அவன்கிட்ட தான் எதிர்பார்க்கலாம். ஸோ அதான் நியூ மேனேஜர், தே நீட் சம் நியூ சைனிங்ஸ் சூன் அஸ் பாசிபிள். ஏன்னா சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் கப்பல் ஆஃப் வீக்ஸ் தான் இருக்கு. இல்ல அவங்க ஆல்ரெடி அந்த சைனிங் பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாது. அவ்வளவுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சைனிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்க. என்னமோ ஒரு ட்ரோரே அப்படின்னு ஒரு பிளேயரை வாங்கியிருக்கானுங்க, கார்டன். ஆமா, அவனுக்கு 50 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. அவன் வந்து ரொம்ப ஹை ப்ராஸ்பெக்ட் போல. அவனுக்கு வந்து நிறைய பிட்டிங் வார்த்தை இருந்துச்சு போல. ஒரு 53 அவ்வளோ பிட் பண்ணி வாங்கினாங்க. எலங்கா மாதிரியே சைனிங் போல, எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் எலங்கா ப்ரோ இன்ஜூர்டு இந்த ப்ரீ சீசன். ஆமா, லாஸ்ட் மேட்ச் இன்ஜூர் ஆயிட்டான். இன்ஜூர்ட் அவன். சோ அது அவங்களுக்கு நல்லதுதான். அவனை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, இவனும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எங்க ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரெடிக்ஷன் பண்றீங்க? லைக் நியூகாசல் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு டாப் 13th 14th பின்னாடி தள்ளிடலாம்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 9th பிளேஸ். நோ 9th. ஆமா, லைக் நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம், பிரெண்ட்ஃபோர்ட் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் நினைச்சோம் அவ்வளவுதான் முடிஞ்சு, முதல் மேனேஜர் எதுவும் தெரியாது, எல்லா பிளேயர்ஸ் போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க எப்படி டக்குனு கம்பேர் கொடுத்து யூரோப்பியன் ஸ்பாட்ஸ் வந்தாங்களோ அந்த மாதிரி ஐ திங்க் நியூ கேசல்கிட்ட வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க ப்ரோ அர்ஷத்? எனக்கும் இது 10 இல்ல 11 அந்த பிளேஸ் டேபிள் கரெக்டா முடிப்பாங்கன்னு தோணுது. ஸோ வந்து அந்த அளவுக்கு பிளேயர்ஸும் வாங்கல. எனக்கு அந்த ஃபெலிக்ஸ் நிமிட்டா கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு மிட்ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ஸோ அப்படி வந்தாங்கன்னா ஒரு அந்த யூரோப்பியன் லாஸ்ட் ஸ்பாட் கான்ஃபரன்ஸ் லீக் வந்து புஷ் பண்ணலாம். இல்லாட்டி ரொம்ப யா நீங்க ப்ரோ நவீன்? நான் ஐ ஆம் புஷிங் தெம் டு 14th. எனக்கு வந்து அவ்வளோ கீழே நான் போடுறேன்னா அவங்க வந்து சைனிங்ஸ் எதுவும் இல்லை, ப்ரீ சீசன் எதுவும் காட்டலை. ஸோ ஐம் புஷிங் தெம் டு 14th. நீங்க ப்ரோ நவீன்? கவன்ட்ரி இப்பீஸ்லாம் நல்லா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ரெலிகேஷன் தான். இவங்க எனக்கு தெரிஞ்சு ரெலிகேட் ஆயிடுவாங்க. யா தட் would be பேட். நியூகாசலோட இதுலேயே பேடாக இருக்கும். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் டீம் ப்ரோ. அஸ்டன் வில்லா வந்து டேலமென்ட்ஸை விற்றுருக்கானுங்க. அப்புறம் வந்து ரோஜர்ஸை பிக் மணி விற்றுருக்கானுங்க. இப்போ வந்து லூகாஸ் டீனேவும் போயிட்டான். எஸ்பெஷலி அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கானுங்க ப்ரோ. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மெயின் பிளேஸை எதுக்கு விற்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த கோச் அவன் பேர் என்ன, எமிரிக்கு வந்து வருஷம் ஏற நிறைய ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்கன்னு தோணுது. போர்டு நிறைய பிஎஸ்ஆர் இஷ்யூ இருக்கு. அவங்களுக்கு இன்னும் அந்த லாசிங் லிமிட் அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ வித்து தான் அவங்க பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. எனிதிங் டு ஆட்? ஆமா, வில்லா பாத்தீங்கன்னா மார்டினஸும் போற மாதிரி இருந்தா ஹெவி இன்னிங் சின்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த விண்டோ. பட் வந்து அது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுச்சு. எம்டி வந்து பேசி he has convinced him to stay for one more season அந்த மாதிரி ஏதோ நியூஸ் பார்த்தேன்.
அதான் மிட்ஃபீல்ட் வந்து சிவியரா லேக்கிங்கா இருக்கு. தே நீட்ஸ் ஃபியூ மோர் சைனிங்ஸ் அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னைக்கு காலையில ஏதோ லிங்க் பார்த்தேன், மறந்துடுச்சு அந்த பிளேயர் பேரு. ஞாபகம் தான் சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாச்சும்? என்ட்ரிக் லிங்க் ஆயிருக்கான் லோன் டீலுக்கு. yeah, அவனை பார்த்தேன், அந்த நியூஸ் பார்த்தேன் காலையில. யார் லிங்க் ஆயிருக்கா? என்ட்ரிக் ரியல் மேட்ரிட் என்ட்ரிக். என்ட்ரிக் லோன் மூவ். ஆனா அவங்க இவ்வளோ பேர்ஸ் வித்தாலுமே வேட்கின்ஸ் இருக்கான், வேட்கின்ஸ் அண்ட் ஐ திங்க் கேஷ் இருக்கான்னு நினைக்கிறேன்ல. மேட்டி கேஷ், கொன்சா எல்லாம் இருக்கானுங்க. நீங்க சொன்ன மாதிரி மிங்கின் இருக்கா, மிங்கின் தான் மெயின். மெக்கின் இருக்கான். ஒனானா ஆக்சுவலா இன்ஜூர்டு, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. ஏசிஎல் இன்ஜூர்டு. இவனை வாங்கிட்டாங்க அந்த ஊல்ஸ் பிளேயர் கோமஸ் வாங்கிட்டாங்க. பிளஸ் ரோஜர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணது அந்த மான்சாபியா ஸ்விஸ் பிளேயர், அவனை வாங்கிட்டாங்க. அண்ட் அந்த கமாரான்னு ஒருத்தர் இருப்பான் மிட்ஃபீல்ட்ல, ரொம்ப அண்டர்ரேட்டட் பிளேயர். லைக் ஆனா அவனும் இன்ஜுரி ப்ரோன் தான். அதான் கொஞ்ச நாள் இருப்பான், கொஞ்ச நாள் இருக்க மாட்டான். யா எனக்கு தெரிஞ்சு டெய்லர்மேன்ஸை கொடுத்தது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-60 காட்சி கொடுத்துருக்கலாம். 40ங்கிறது வந்து ரொம்ப, 40 கூட இல்லைன்னு நினைக்கிறேன்ல. ரிலீஸ் கிளாஸ் இல்ல அவனுக்கு. ரிலீஸ் கிளாஸ் வந்து சைன் பண்ணும் போதே ஆட் பண்ணான் தெளிவா. இல்லாட்டி இவனுக்கு விட மாட்டானுங்க. யுனைடெட் வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க. யா எனிதிங் டு ஆட் ப்ரோ அஸ்டன் வில்லா பத்தி? ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா எஸ்பெஷலி வித் சிஎல் கேம்ஸ் மிட் வீக்ல? மார்டினஸ் தான் 2 சீசனா போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான். அவனை தவிர எல்லாரும் அனுப்புறாங்க. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவன் 2 சீசன் முன்னாடியே பாயெல்லாம் சொல்லிட்டான் ஃபேன்ஸுக்கு. ஆனா இன்னும் வந்து லெவல்ல இருக்கான். அண்ட் கொன்சாவுமே டீல் பண்றாங்கல்ல, லிங்க் பண்றாங்களா எங்கயோ? அஸ்னல் வந்து ஆமா 60 அஸ்னலோட பிரைம் டார்கெட் ஆமாம். ஆமா 60 கேக்குறாங்களா? நம்ம பசங்க 40-45 அப்படிங்கிறானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அவன் டீசன்ட் சைனிங் தான் பண்ணோன்னா. லைக் இங்கிலாந்துக்கு ஆடினா, ஸோ ரைட் பேக்கும் ஆடலாம், ரைட் சென்டர் பேக்கும் ஆடலாம். சலிபாக்கு நல்ல கவராக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ், பிரீமியர் லீக் ப்ரூவன். ஸோ ஐ எம் ஓப்பன் டு ஹிம் ஜாயினிங் ஆர்சனல் ஆஸ் அ பேக்கப் ஆப்ஷன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக்கு நம்ம சொன்ன மாதிரி, ஸோ வீக்லி 2-3 கேம்ஸ் லைக் ஹை இன்டென்சிட்டி கேம்ஸாக ஆடணும். அதை எப்படி கோப் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டீம் வரும்போது தே வில் ஃபால் ஆஃப். நியூ கேசல் டீம் பார்த்தோம், லைக் சாம்பியன்ஸ் லீக் ஆடிட்டு லைக் அந்த சீசன் வந்து தே கேட் கோப் இந்த லீக். ஸோ லீக் ஃபார்ம் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு இந்த சீசன் வித் வில்லா. ப்ரோ ஒருத்தர் மறந்துட்டீங்க, பிரைம் விங்கர் கார்னாச்சோ. அந்த பிரீமியர் பாஸ் பாத்தீங்களா? உள்ள இருந்துட்டு யாருக்கும் பாஸ் போட்டு வெளியே போகுது. டேய் அங்க எவனுமே இல்லையா, யாருக்கா பாஸ் போடுற அந்த மாதிரி. அவனுக்கு வந்து நம்பியிருக்காங்க. ஜாக்சனோட ஹெவியா லிங்க் ஆயிட்டுங்க. எனக்கு வந்து வாக்கின்ஸ் ஃபார்மும் கொஞ்சம் டிப் ஆஃப் ஆயிட்டு. ஸோ வந்து ஜாக்சன் வந்து அங்க போனானா எமரி கீழே ஆல்ரெடி ஆடிருக்கானுங்க வில்லா இருக்கிறத. ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் நல்ல சைட்டிங்கா இருக்கும். இது சும்மா அந்த 3 கேம்ஸ் வீக் வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் தான். ஸ்குவாட் அந்த அளவுக்கு இல்ல. இப்போ ஆல்ரெடி ஒன்னா அவுட், இன்னும் ஒரு மிட்ஃபீல்ட் அவுட் ஆயிட்டானா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அவன் அக்கான பிளேயர்ஸ் இறக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ லைட்டாக தான் இருக்கு. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தான் தோணுது. யா ஆனாலும் நம்ம கூடோஸ் கொடுத்தே ஆகணும் எமரேக்கு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இயர் ஆஃப்டர் இயர் வந்து அந்த ப்ரெஷர் ஏறிட்டே போகுது. அண்ட் ஹி கீப்ஸ் ஆன் டெலிவரிங் ப்ரோ. ஸோ அந்த ஒரு பெரிய கூடோஸ் கொடுத்தே ஆகணும் நம்மளுக்கு. எனிதிங் டு ஆட்? எங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க லைக் முடிக்கிறதுக்கு? அண்ட் ப்ரெடிக்ஷன் வந்து ஃபேவரட் பொசிஷன் நம்பர் 6 யூரோப்பா லீக், அதுக்கு போய்ட்டோம் நினைக்கிறேன் இந்த சீசன். யா நவீன் 6th. யா நானும் 7th பொசிஷன்ல தான் வைக்கிறேன் நான். ஏன் மக்களே, நம்ம வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சொன்ன மாதிரி நவீன் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே இனிமேல் வீடியோவில் அடிக்கடி வருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்சலோனா அண்ட் ரியல் மேட்ரிட் பற்றி நம்ம பேசலாம்னு நம்ம பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீ அதை பற்றி கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபுட்பால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸ் நிறையா போடுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன் நான். அதாவது நம்மளுக்கு இருக்கிற வீடியோஸ்லேயே வந்து 80% ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க மக்கள் எல்லாம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. ஸோ அது இருந்தால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ரோ. ஆமாம், உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கு. அதான் ப்ரோ சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ 300 ரீச் பண்ண போகிறோம். ஸோ வந்து உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து 500,000 வந்து ஏம் பண்ணிருக்கோம். ஸோ வந்து
உங்க ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதான் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுவாங்க. நாங்க வீடியோ வந்து அதான் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் போடுவோம். ஸோ வந்து நாங்க வீடியோஸ் போடுறதா நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. ஸ்டே டியூன் மக்களே, பாய்.